வணக்கம். லாஸ் ஏஞ்சலஸ்ல சமீபத்துல நடந்த சில முக்கியமான விஷயங்களை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அங்க குடியேற்ற கொள்கை, அப்புறம் போராட்டங்கள், நேஷனல் கார்டு தலையீடுன்னு நிறைய பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதுக்கு பின்னால என்ன இருக்கு? இது அமெரிக்காவோட கூட்டாட்சி முறையில என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதான் நம்ம நோக்கம். ஜூன் 6 அன்னைக்கு லாஸ் ஏஞ்சலஸ்ல என்னதான் ஆச்சு? அன்னைக்கு ட்ரம்ப் நிர்வாகத்து கீழே இருக்கிற ICE, அதாவது அமெரிக்க குடியேற்றம் மற்றும் சுங்க அமலாக்கத்துறை. ஆமா, ICE. அவங்க டாக்குமெண்ட்ஸ் இல்லாத குடியேறிகளை குறி வச்சு திடீர்னு நிறைய இடத்துல ரெய்டு பண்ண ஆரம்பிச்சாங்க. சில நேரம் அவங்க தோற்றத்தை வச்சு, குறிப்பா ஏஷியன்ஸ. என்னது தோற்றத்தை வச்சா? ஆமா, வீட்டு சாமான்கள் விக்கிற கடை, சின்ன சின்ன பிசினஸ், குடோன பல இடங்கள்ல இந்த ரெய்டு நடந்திருக்கு. இதுல ஒரு 118 பேர் அரெஸ்ட் ஆனாங்கன்னு சொல்றாங்க. எதிர்ப்பு எப்படி இருந்துச்சு? அடங்கப்பா, பெரிய அளவுல எதிர்ப்பு கிளம்புச்சு உடனே. அப்படியா? குடியேறிகள் உரிமைக்காக போராடுறவங்க, ஸ்டூடெண்ட்ஸ், முற்போக்கு அமைப்புகள்னு நிறைய பேர் ரோட்டுக்கு வந்துட்டாங்க. ஐஸை ஒழிப்போம் அப்படின்னு கோஷம் போட்டாங்க. முதல்ல அமைதியா தான் போச்சு. ஆனா ஜூன் 6 நைட் அது வன்முறையா மாறிடுச்சு. ரோடு மறியல், பாட்டில் வீசுறது, தீ வைக்கிறது, இதுவோ மோலோட்டோவ் காக்டெயில்னு சொல்றாங்கல்ல, அது கூட வீசியிருக்காங்க. நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீஸால நிலைமையை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஜூன் 7 அன்னைக்கு பிரசிடென்ட் ட்ரம்ப் கலிபோர்னியா கவர்னர்ட்ட கேட்காமலேயே சுமார் 2000 நேஷனல் கார்டு வீரர்களை அனுப்ப உத்தரவு போட்டாரு. இதுக்கு அவர் அமெரிக்க சட்டத்துல டைட்டில் 10 அப்படின்ற ஒரு பிரிவை யூஸ் பண்ணிருக்காரு. டைட்டில் 10 படி பார்த்தா வெளிநாட்டு படையெடுப்பு இல்லனா பெரிய உள்நாட்டு கிளர்ச்சி, அதாவது போலீஸ் மத்த வழக்கமான படைகளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாத ஒரு சூழல். ஓஹோ, ரொம்ப சீரியஸான நிலைமையில மட்டும். அப்ப மட்டும்தான் மத்திய அரசு மாநிலத்தோட பெர்மிஷன் இல்லாம நேஷனல் கார்டு அனுப்ப முடியும்னு சொல்லுது. ஆனா இங்க நடந்தது போராட்டம், சில இடத்துல வன்முறை தான். இது அந்த கிளர்ச்சி வரையறைக்குள்ள வருமாங்கிறது தான் பெரிய கேள்வி. அப்போ கலிபோர்னியா கவர்னர் இதுக்கு என்ன சொன்னாரு? சும்மா இருந்தாரா? சும்மா இருப்பாரா? பயங்கரமா எதிர்த்தாரு. இது சட்டவிரோதம், தேவையில்லாம பிரச்சனையை தூண்டுறாங்க, எலெக்ஷனுக்காக ட்ரம்ப் இந்த குடியேற்ற பிரச்சனையை யூஸ் பண்றாருன்னு கடுமையா குற்றம் சாட்டியிருக்காரு. சரிதான். இது மாநில உரிமைகள்ல தலையிடுற மாதிரி இருக்குன்னு அவர் சொல்றாரு. லாஸ் ஏஞ்சல்ஸ் மேயரும் ரெண்டு பக்கத்தையுமே கண்டிச்சிருக்காரு. ஐசி ரெய்டையும் கண்டிச்சாரு, போராட்டக்காரங்க வன்முறையும் கண்டிச்சாரு. இந்த போராட்டம் இவ்ளோ தீவிரமானதுக்கு வேற என்ன காரணம்? சம்மர் வெக்கேஷன்னு சொன்னாங்க. அப்புறம் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒரு சாங்சுவரி சிட்டி இல்லையா? சம்மர் லீவுங்கிறதால நிறைய இளைஞர்கள் கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி லாஸ் ஏஞ்சலஸ் ஒரு சாங்சுவரி சிட்டி, அதாவது அங்க இருக்கிற லோக்கல் போலீஸ் பொதுவா ஐஸ் கூட ஒத்துழைக்க மாட்டாங்க. இதெல்லாம் சேர்ந்து போராட்டத்தை தீவிரமாக்கிருச்சு. இப்போ லாயர்ஸ் எல்லாம் இந்த நேஷனல் கார்டு அனுப்புனதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இது 4வது சட்ட திருத்த மீறல், அதாவது தேவையில்லாத சோதனை பறிமுதலுக்கு எதிரானது அப்படின்னு கேஸ் போட்டிருக்காங்க. நேஷனல் கார்டு வந்த பிறகு பெரிய வன்முறை சம்பவங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. முக்கியமான கவர்மெண்ட் ஆபீஸ்லாம் அவங்க பாதுகாப்புல இருக்கு. ஆனா ஐஸ் ரைடுகள் அப்பப்ப நடந்துகிட்டு தான் இருக்குன்னு நியூஸ் வருது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அங்க உள்ள லோக்கல் அமைப்புகள் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. சாப்பாடு, தங்குற இடம், லீகல் ஹெல்ப்னு. நிலைமை இன்னும் நார்மல் ஆகல. மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் சம்பவம் அமெரிக்காவோட கூட்டாட்சி முறையில் இருக்கிற சிக்கல்களை நல்லா காட்டுது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நடுவுல அதிகார போட்டி, அப்புறம் தனிநபர் உரிமைகள், இந்த குடியேற்ற கொள்கையால சமூகத்துல வர பிரச்சனைகள்னு இது நிறைய ஆழமான கேள்விகளை எழுப்பியிருக்கு. நிச்சயமா, ஒரு நெருக்கடியான சூழல்ல ஸ்டேட் கவர்மெண்டோட எதிர்ப்பையும் மீறி சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த டைட்டில் 10 மாதிரி சட்டத்தை யூஸ் பண்ணி மிலிட்டரிய உள்ள அனுப்புறது, இது பிற்காலத்துல எப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணமா அமையும்? ஆமா, அது யோசிக்க வேண்டிய விஷயம். இது வெறும் ஒரு சம்பவமா இல்லாம இந்த கூட்டாட்சி உறவுகள்ல ஒரு புது கட்டத்தை இது தொடங்குமான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு, கவனிக்க வேண்டிய விஷயம்.